வெல்கம் டு ஜேகே விஸ்டம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். 10 ப்ராப்ளம்ஸுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்குவோம். இப்போ ஒரு 10,000 rupees நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 10,000 வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டில் 11,000 ஆகும். செகண்ட் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 11,000க்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த 10,000 ஃபஸ்ட்டு போட்ட 10,000க்கு இல்லாமல் 11,000க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு வரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சம் பார்க்கலாம். Compute the compound interest for the principal amount 7,500 for 2 years at 4% per annum interest. What is the compounded annually அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு 7,500க்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கூட்டு வட்டி மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும் நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஷார்ட்கட் மெத்தடும் பார்க்கலாம், ஃபார்முலா மெத்தடும் பார்க்கலாம். ஃபார்முலா மெத்தட் வந்து எல்லா சம்முக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஷார்ட்கட் மெத்தட் வந்து சம் லிமிட்டேஷன் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் வந்து பாசிபிளோ அது எல்லாத்தையுமே ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்துடலாம். இல்லைனா நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். Pனா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 7,500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R டிவைட் பை 100 இன்ட்டு ஹோல் த பவர் ஆஃப் n. இங்கே P வந்து என்னது பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்கோம் 7,500, 1 ப்ளஸ் 4 வந்து இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 100 வந்து பெர்சன்டேஜ் இன்ட்டு தி ஹோல் த பவர் 2 இருக்குல்ல, 2 வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 7,500. இப்போது இந்த 1ஐயும் இந்த 4/100ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது கீழே வந்து டிவைடர் வந்து சேம் யூனிட்டில் வந்து இருக்கணும். இங்கே வந்து 1 இருக்குது டிவைடர், இங்கே வந்து 100 இருக்குது. அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா 1 வந்து 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயும் கீழேயும் 1 வந்துடும். அப்படின்னா இங்கே பாருங்கள் 100 + 4 டிவைட் பை 100 தி ஹோல் த பவர் 2. இப்போ வந்து ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால இது வந்து என்னது இருக்குது மல்டிப்ளையில் இருக்குது. 7,500 இன்ட்டு இந்த 100ஐயும் ப்ளஸ் 4ஐயும் இங்கே சம் பண்ணிட்டோம்னா 100/4 டிவைட் பை 100 இன்ட்டு 100/4 டிவைடட் பை 100. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க 2 0வையும் இங்கே இருக்க 2 0வையும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 75 இருக்குமா, இந்த 75க்கும் இந்த 100க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். எதனால் கேன்சல் பண்ணலாம், 75நாலே நமக்கு தெரியும் 5ஆல் கேன்சல் ஆகும். அதனால 5ஆல் கேன்சல் பண்ணிடுங்க. 2 × 5 10, அதனால் இங்கே 2 போட்டிருக்கோம். இங்கே வந்து 1 × 5 5, மீதி 2 இருக்குதா அப்படின்னா இதை கூட ஆட் பண்ணிக்கணும். 25னா 5 × 5 25. மறுபடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா 5ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 20ல் வந்து 4 5 இருக்குது, இங்கே 4 போட்டிருக்கோம். 15ல் வந்து 3 5 இருக்குது, அதனால் இங்கே 3 போட்டிருக்கோம். மறுபடி 4 இருக்குது. இந்த 4 என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து கேன்சல் பண்ணிடலாம். 1 × 4 4, அதனால் 1. அதுக்கப்புறமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100/4 அப்படின்னா 2 × 4 8, மீதி 2 இருக்குதா, இந்த 2 24 கூட கூட்டணும் அப்படின்னா 6 × 4 24. இப்போது ரிமைனிங் இருக்க 3ஐயும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், என்ன கிடைக்கிது 104 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 312 கிடச்சிருக்குது. மறுபடியும் என்ன பண்ணணும்னா 26ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 8112 கிடச்சிருக்குது. 8112. அப்புறமே கடைசியில் என்ன பண்ணோம்னா மறுபடியும் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டால் என்ன பண்ணிடணும் மைனஸ் பண்ணிடணும். 8112 மைனஸ் 7,500 612 தான் நமக்கு வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஃபார்முலாவிலே நமக்கு வந்து மைனஸ் பி வரும், மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் வரும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கடைசியில் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 612 கிடைக்கும். இதே ஃபார்முலாவை ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்குறோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3.1 மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 7,500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4. இப்போ ஷார்ட் ஃபார்மில் பார்க்கணும் அப்படின்னா 2 இருந்துச்சின்னு வைங்களேன், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இருந்துச்சுன்னா 2 அதுக்கடுத்து ஒரு 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இந்த 7500 இருக்குல்ல அதுக்கு 4% என்னவோ அதை வந்து இங்கே போடணும். அது எப்படி 4% கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7500 வந்து ஒரு 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 75 வருமா? 75 × 4 300. இங்கே வந்து 300 போட்டுடணும். இந்த ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கோம்ல அதுக்கு வந்து 300 போட்டுடணும். இந்த 300 என்ன 7500ஓட 4% 300. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த 300க்கு வந்து 4% கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 300 டிவைட் பை 100 போட்டோம்னா வந்து என்னது 3. இது வந்து 1%. அப்படின்னா இதுதான் இந்த 300ஓட 4%. 12 தான். 12 வந்து என்னது 300ஓட 4%. இங்கே போட்டுட்டு என்ன பண்ணோன்னா இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும் 600. மறுபடியும் இந்த 12 வந்து இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 12. இதை ரெண்டையும் சம் பண்ணி போட்டுற வேண்டியது தான் 612. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எல்லா சம்முக்குமே வந்து அப்ளை ஆகும். திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த ஒரு எக்ஸாம்லேயே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம். Find the compound interest on 6250 at 14% interest annum for 2 years compounded annually அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி மதிப்பு வந்து எவ்வளவு? ஒரு 6250 ரூபாயை வந்து 14% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ்க்கு வச்சோன்னா கூட்டு வட்டி மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சம் பார்க்கலாம். இதை வந்து ஷார்ட்கட் மெத்தடில் தான் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6250 வந்து டோட்டல் அமௌண்ட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து 2 போட்டுக்கணும், இங்கே வந்து 1 போட்டுக்கணும். இந்த 6250க்கு வந்து 14% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது பார்க்குறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 10% பார்த்துடணும். 10% எவ்வளவு? இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு முன்னாடி ஒரு லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு ஒரு டாட் வச்சோன்னா அதுதான் 10%. அப்படின்னா 625 தான் 10%. அதே 1%னா என்னது? 2 இடம் தள்ளி புள்ளி வச்சோன்னா அது வந்து என்னது 1%. அப்படின்னா 62.5 தான் 1%. இந்த 62.5 1 இங்கே போட்டுட்டு 4 டைம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 × 2 20. இங்கே ஒரு 0 ரிமைனிங் 2 இருக்குமா? அதுக்கடுத்து 4 × 2 8. ஆல்ரெடி இருந்த 2 ஆட் பண்ணோன்னா 10 மீதி 1 இருக்கும். 4 × 6 24. அதுக்கடுத்து ஆல்ரெடி 1 இருக்கும் 25. 2500 வரும். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு டாட் இருக்கிறதுனால ஒரு டெசிமல் இருக்கிறதுனால இங்கே ஒரு டெசிமல் 250. ஆல்ரெடி நம்ம 10% எவ்வளோன்னு போட்டு வச்சிட்டோம். இப்போ 4% பார்த்துட்டோம். ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். கூட்டணும்னா 875. இதுதான் 14%. இந்த 14% இங்கே எழுதிடணும். எழுதிட்டு மறுபடியும் இதுக்கு 14% கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். இதுக்கு 14% கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் முதல்ல 10% கண்டுபிடிங்க. 10% கண்டுபிடிச்சோன்னா எவ்வளவு? 87.5. இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கிற 10%. அப்படின்னா 4% எப்படி கண்டுபிடிக்கணும்? 4%க்கு மொத்தம் 14%. அதை வந்து 10 + 4 பிரிச்சுருக்கிறோம். பிரிச்சுட்டு இங்கே 10% கண்டுபிடிச்சி எழுதிட்டு இதில் எழுதிட்டு 14% என்ன பண்ணணும் அப்படின்னா 1% கண்டுபிடிக்கணும். 8.75. 8.75 × 4 போட்டோம் அப்படின்னா 3500 வரும். இங்கே 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, அதே மாதிரி இங்கே வச்சோன்னா 35. அப்படின்னா 87.5யும் 35யும் கூட்டினோன்னா நமக்கு 14% கிடச்சிரும். 122.53. நான் இங்கே போட்டிருக்கேன் 122.53. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 875 மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? இங்கே பாருங்கள் 875 மல்டிப்ளை பண்ணோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 1750 வரும். 1750 போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே 1ஐயும் இந்த 125யும் 125.5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 122.5 வரும். கரெக்டாக? அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சம் பண்ணிட வேண்டியதான். 1872.5 வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் த சம் ஆஃப் 7200 அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% பெர் ஆனம் இன் 2 இயர்ஸ். அதே தான் 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த சம்மில். அப்படின்னா ஈஸி. என்ன பண்ணிடுறோம்? 7200 2 இயர்ஸ் 5% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி 2 போட்டுக்கணும், இங்கே 1 போட்டுக்கணும். இதே மாதிரி நிறைய 0 வந்து வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் இது வந்து 100ஆல் டிவைட் பண்ணால் 72. நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 360 வருமா? 360 இங்கே போட்டுடணும். அதுக்கடுத்து இந்த 360க்கு வந்து மறுபடியும் 5% கண்டுபிடிக்கணும். இதுக்கு 1% எவ்வளவு? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1%. 3.6 வந்து 1%. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்னது? 5%. 18. இங்கே 18 போட்டுடணும். 18 போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா இதை வந்து இந்த 2ஆல் 360 மல்டிப்ளை பண்ணால் 720. அதுக்கடுத்து இந்த 1ஆல் 18 மல்டிப்ளை பண்ணால் 18. அப்புறமே இது ரெண்டையும் சம் பண்ணிட வேண்டியதான்.
738 தான் இதோட வந்து ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை. இந்த 7200க்கு 5% போட்டு இங்கே போடணும். அதுக்கடுத்து இதோட 5% எடுத்து இங்கே போடணும். இங்கே போட்டுட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கடுத்து ரெண்டையும் சம் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A person gets 50,000 as loan with interest rate 4% per annum from a bank. If the interest is calculated year wise, then the compound interest after 2 years is what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 50,000 வாங்கியிருக்கிறாரு 4% வட்டிக்கு. அப்படி வாங்கினா கடன் வாங்கியிருக்காரு, இப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு வைங்களேன். அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து 2 போட்டுறணும், இங்கே 1 போட்டணும். 50,000ல் 4% எவ்வளவு? ரொம்ப ஈஸி. இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி 2 0 விட்டுற வேண்டியதான். ஏன்னா 100 டிவைட் பண்ணோன்னா 2 0 போயனால 500. 500 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா, ஏன்னா 500 வந்து 1%. 50,000 வந்து 100%னா 500 வந்து 1%. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2000. 2000 இங்கே போட்டுற வேண்டியதான். இங்கே போட்டுட்டு இந்த 2000க்கு மறுபடியும் என்ன பண்ணணும்? 4% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படின்னா 2000க்கு பார்க்கணும் என்ன பண்ணணும்? மறுபடியும் இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 1% கிடைச்சிருமா? 20 தான் 1%. அதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளவு? 4%. 80 வந்து 4%. இங்கே 80 போட்டுறணும். அப்புறமே அகைன் என்ன பண்ணணும்? இந்த 2ஐயும் 2000த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளவு? 4,000. அதுக்கடுத்து இந்த 1ஐயும் 80யும் மல்டிப்ளை பண்ணோன்னா 80. 4,080 rupees. 4,080 rupees தான் இந்த 50,000க்கு எவ்வளவு? 2 வருஷம் கழிச்சு 4% கூட்டு வட்டியாக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே தான், காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் 50,000. இந்த வாட்டி என்ன கேட்டிருக்காங்க? 16% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸுக்கு. இந்த வாட்டி என்னது? 16%. இப்போ பாருங்க, அதே 50,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. அப்படின்னா இங்கே 2 போட்டுக்கணும், இங்கே 1 போட்டுக்கணும். இதோட 10% எவ்வளோன்னு பாருங்கள். 10% எவ்வளோ? 500. இங்கே வந்து நான் 500 போட்டுட்டேன். இப்போ வந்து 10% இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 10%க்கு மேலே கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை 2ஆக பிரிச்சுக்கணும். 10 + 6ன்னு பிரித்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10%ஓட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 10 மைனஸ் போட்டுக்கோங்க. அதே தான் இப்போ வந்து 8. நான் நெக்ஸ்ட் சம்மில் அதை வந்து மைனஸ் பண்ணுறது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளஸ் மட்டும் பார்க்கலாம். அப்படின்னா 10%னா எவ்வளவு? 5,000. 5,000 இங்கே போட்டாச்சு. போட்டுட்டு மறுபடி 500 வந்து 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளவு? அகைன் நம்ம 10% பார்த்துருக்கோம், மொத்தம் 16. மறுபடியும் ஒரு 6% பார்க்கணும்ல. அதே 500 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3,000 இங்கே கிடச்சிருக்கா? இது ரெண்டையும், இது வந்து 10%க்குரிய வட்டி, 10%க்குரிய வேல்யூ, இது வந்து 6%க்குள்ள வேல்யூ. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 8,000. இது வந்து 16%க்குள்ள வேல்யூ. இங்கே போட்ட வேண்டியதான் 16%க்குள்ள வேல்யூ. மறுபடியும் இதில் இந்த 8,000க்கு 16% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 8,000க்கு 10% எவ்வளவு? 800. இங்கே 800 போட்டாச்சு. 800 போட்டுட்டு இதுக்கு வந்து மறுபடியும் 6% கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 6% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு 1% எவ்வளோ? 8,000க்கு 80 வருமா? 80 தான் 1%. அப்படின்னா 80 1% அப்படின்னா அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6% கிடச்சிரும். 80 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 8 40 6 48. 48 அதுக்கடுத்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். 480. 480 போட்டோமா? இது 10%க்கு, இது 6%க்கு. ரெண்டையும் கூட்டோம்னா 16% ஆயிருமா? 1280. இந்த 1280 இங்கே போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 2 × 8,000 16,000. அதுக்கடுத்து இங்கே வந்து 1 × 1,280. இங்கே வந்து 1,280 போட்டாச்சு. போட்டுட்டு இதை ரெண்டையும் என்ன பண்ணிட வேண்டியதான்? கூட்டிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், 16,000 1,280 ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா 17,280 வந்து கிடச்சிருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ண முடியாது. என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 9,000க்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா 2 வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 10%, ரெண்டாவது வருஷம் வந்து 12%. இப்படி வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அது ஈஸி கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இது ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டில் வந்து 1 + r / 100 த ஹோல் த பவர் 2.
ஏன்னா 2 வருஷங்கிறதுனால 2 போடுவோம்ல, இங்கே வந்து 2 வந்து போட முடியாது, ஏன்னா வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட் வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால் வந்து ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடணும். 9000 பி வந்து 9000, பிரின்சிபல் அமௌண்ட் 9000. இது ஃபஸ்ட் வருஷத்துக்கு என்னது 1 ப்ளஸ் ஆர் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் 10 டிவைட் பை 100. செகண்ட் வருஷத்துக்கு அதே தான், 1 ப்ளஸ் ஆர் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட்டு 12 டிவைட் பை 100 மைனஸ் பி வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 9000. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்கெட் எடுத்துகிட்டு வந்து மல்டிஃபிகேஷனில் எழுதிடலாம். இந்த 9000 இங்கே போட்டுட்டேன். இதுக்கு என்ன பண்ணுவோம், மீச்சியம் எடுத்துருவோம்ல இங்கே, ஏன்னா இதுக்கு வேறு டிவைடர் இருக்குது, இதுக்கு டிவைடர் இருக்குது. அப்படின்னா காமனாக மீச்சியம் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை கூட்டிடணும். அப்படின்னா இங்கே 100 இருக்கும், இங்கே 10 இருக்கும், 110. புரியுது இல்லை? ஏன்னா இங்கே வந்து கீழே 1 இருக்குது, இங்கே கீழே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குன்னா ரெண்டையும் கூட்ட முடியாது. அதனால் காமன் ஆக்கணுங்கிறதுக்காக இங்கேயும் 100 மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். அப்படின்னா 100 டிவைட் பை 100 வந்துடும். அப்படின்னா 2 காமனாக இருக்குமா, இதை 100 வச்சுட்டு இங்கேயும் 100 வந்துருமா, 100 + 100 வந்து 10 எவ்வளோ, 110 டிவைட் பை 100. அதுக்கடுத்து இங்கே ப்ராக்கெட் தானே இருக்குது, ப்ராக்கெட் இருக்குன்னா மல்டிஃபிகேஷன், அதனால் ஒரு பெருக்கல் குறி போட்டுட்டு அதே மாதிரி இங்கே வந்து 100 பெருக்கிடுறோம். அப்படின்னா 100 வந்துடும் ப்ளஸ் 12. அப்படின்னா 112 டிவைட் பை 100 மைனஸ் 9000. இப்போ வந்து வெட்டு கொடுத்துட வேண்டியதான். இங்கே இருக்க 2 ஜீரோவையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்க 2 ஜீரோவோட டிவைட் பண்ணியாச்சு. இங்கே இருக்க ஒரு ஜீரோவை இதை வச்சு அடித்தாச்சு, இங்கே இருக்க ஒரு ஜீரோவை இங்கே வச்சு கேன்சல் பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்குது, 9 × 11 × 112. 9 × 11 வந்து நமக்கு தெரியும் 99. அப்படின்னா 112 × 99. நான் இப்போ வந்து ரெண்டுமே 9ங்கிறதுனால 1 பெருக்கிட்டு மற்றதை வந்து அடுத்தது வந்து அப்படியே 10ஓட பிளேஸில் இருந்து போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் 9 × 2 18, மீதி வந்து 8 போட்டிருக்கோம், மீதி 1 இருக்குது. 1 × 9 9, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, அதை கூட்டினோன்னா 10, அதனால் 0 போட்டு அப்படியே வச்சுருக்கோம். மறுபடியும் 1 × 9 9, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது 10. இதே வேல்யூவை, ஏன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் இதே வேல்யூவை ஒரு இடம் தள்ளி, அதாவது ஒன்றுக்கள் இடத்துல எழுதாமல் 10க்கள் இடத்துல வந்து எழுதணும் அப்படின்னா மறுபடியும் மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். அதுக்கடுத்து எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். 88011 11,088. 11,088லேருந்து 9,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் 2088. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், ஆனால் வந்து நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 15,625 ரூபாய்க்கு வந்து 8% பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டால் 3 இயர்ஸுக்கு வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்டிருக்கனால 3 இயர்ஸுக்கு ஃபார்முலா வந்து 331. 2 இயர்ஸுக்கு நம்ம என்ன போட்டோம், 221 போட்டோம்ல, அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு 331. ஆனால் சேம் ரூல் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா 15,625ஓட 8% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல 10% இங்கே எழுதிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா ஒரு டெசிமல் உள்ள தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அது என்னது 10%. இப்போ என்ன கேட்டிருக்கான், 8% கேட்டிருக்கான். அப்படின்னா 10%னா என்ன பண்ணலாம், 10%லேருந்து என்ன பண்ணால் 8% கிடைக்கும் 2% கழிச்சா 8% கிடைக்கும். அப்படின்னா இதுக்கு 2% கண்டுபிடிக்கணும். 156.25 இந்த இருக்குதா, இந்த எழுதியிருக்கேனா, 156.25 × 2 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 312.50 கிடைக்கும். 50 கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடணும், இந்த 10%லேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 8%. இந்த கிடச்சிருக்குதா 8%, 1250. இந்த இங்கே 1250 போட்டுட்டு இந்த 1250க்கு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா 8% கண்டுபிடிக்கணும். 8% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், சேம் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா 125 போட்டுக்கலாம். 125 வந்து 10%. அதுக்கடுத்து 12.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அது வந்து என்னென்ன டிவைட் 12.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். அப்படின்னா 125லேருந்து 25 கழிச்சோன்னா 100. அது ஒரு வே. இன்னொரு வே என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக 12.5 1% போட்டுட்டு அதை ஒன்றுலாம் என்ன பண்ணலாம்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். இங்கே 100. மறுபடி இதுக்கும் என்ன பண்ணோன்னா 8% கண்டுபிடிக்கணும். 100ல் 8% என்ன, 8, அவ்வளோதான், சிம்பிள். 8 போட்டுட்டு இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுடணும். இந்த 100ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 300. அதுக்கடுத்து இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே 1255 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3750 போட்டிருக்கிறேன். இதை 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், நமக்கு 4058 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள்.
நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8000க்கு 5% போட்டோம் அப்படின்னா 3 எப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 8000 கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போதுமே நம்பர் ஆஃப் ஜீரோ அதிகமாக இருக்குது நம்ம கொடுத்துருக்க வேல்யூனா பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்க 8000க்கு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 8000க்கு 10% எவ்வளவு 800 கரெக்டாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 800. இதில் பாதி தான் 5%. அப்படின்னா 800ல் பாதி எவ்வளவு 400. 5% போட்டாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு 5% என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு 5% கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% கண்டுபிடிக்கணும். 2 0 எடுத்தோன்னா 1%. 4 தான் 1%. இதை 5 மல்டிப்ளை பண்ணோன்னா என்னது 20 தான் நமக்கு வந்து எவ்வளோ வரும் 20 தான் இதோட 5%. அதுக்கடுத்து இந்த 20யோட 5% என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதா? 20 வந்து 100%னா 20யோட 5% என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 டிவைட் பை 100 போட்டோன்னா என்ன வரும் 0.2 வருமா. 0.2 இன்ட்டு 5 1 அதோட 5% 1. அதுக்கடுத்து இதை மூணையும் இதை வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 400 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1400. 20 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1. இதை மூணையும் கூட்டிட வேண்டியதான். ஈஸியாக கூட்டிடலாம். பார்த்தோன்னே தெரியும் 1261. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அருண் டெபாசிட்டட் 4000 in a bank for 3 years. 15% per annum interest. What is the compound interest that Arun will get after 3 years? 4000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு கூட்டு வட்டிக்கு 15% பெர் ஆனம்க்கு பெர் இயருக்கு. அப்படின்னா 3 இயர்ஸ் கழிச்சு அதோட கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா 4000 அதே மாதிரி தான் ஃபார்முலா இங்கே எழுதிக்கிற வேண்டியதான். 331 ஷார்ட்கட் ஃபார்முலா 331. அப்படின்னா 4000க்கு வந்து 15% என்னன்னு பார்க்கணும். 4000க்கு 10% எவ்வளவு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா அதுதான் 400. அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க 15%. இது 400 வந்து 10% அப்படின்னா அதில் பாதி எவ்வளவு 200 வந்து 5%. அப்படின்னா 400 + 200 எவ்வளவு 600 தான் 15%. மறுபடியும் இந்த 600க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15% கண்டுபிடிக்கணும். இதில் 10% எவ்வளவு 60 கரெக்டாக. இதில் ஒரு கோடு போட்டோன்னா 60 வரும். 60ல் பாதி எவ்வளவு 30 வந்து 5%, 60 வந்து 10%. ரெண்டையும் கூட்டுங்க 30யும் 60யும் கூட்டணும்னா 90 தான் இதுக்கு வந்து என்னது 15%. அதுக்கடுத்து இந்த 90ல் வந்து 15% என்னன்னு பார்க்கணும். 19க்கு 10% எவ்வளவு 9. இதுக்கு பாதி என்னது 4.5. அப்படின்னா 9 + 4.5 எவ்வளவு 13.5. இதுதான் இந்த 90க்கு 15%. அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா இதை வந்து 3 வந்து 600 மல்டிப்ளை பண்ணோன்னா 1800. அதுக்கடுத்து 3ஆல் 90ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு 3 × 9 27. அதுக்கடுத்து ஒரு 0 270. அதுக்கடுத்து இதை 1 × 13.5 13.5 மூணையும் கூட்டிட வேண்டியதான். கூட்டணும் அப்படின்னா 2083.5 வந்திருக்குது. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி 31,250க்கு 8% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து 31,250, என் வந்து 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. அதே மாதிரி 3.331 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 31,250க்கு 10% எவ்வளோ? ஏன்னா 8% கேட்டிருக்காங்க. அப்படின்னா 10% முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். 10% எவ்வளவு? அதான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். வச்சோம் அப்படின்னா 3125. அதுக்கடுத்து 8% 10%லேருந்து 8% வேணும்னா என்ன பண்ணலாம்? 2% மைனஸ் பண்ணிடலாம். அப்படின்னா இது வந்து 312.5 வந்து 1%. கரெக்டாக 2 ஸ்தானம் கள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து 1%. இன்ட்டு 2 போடுங்க 625. அப்படின்னா இந்த 3125லேருந்து 625 கழிச்சிருங்க. கழிச்சா 5லேருந்து 5 கழிச்சோன்னா 0, 2லேருந்து 2 கழிச்சோன்னா 0, 1லேருந்து 6 கழிக்க முடியாது, அதனால் பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம். 11லேருந்து 6 கழிச்சோன்னா 5. மீதி இங்கே ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்துருப்போமா, 2 தானே இருக்கும். இங்கே கீழே 2 போட்டிருந்தான் 2500 தான் இதோட 8%. இந்த 31,250யோட 8% வந்து 2500. அப்புறம் இந்த 2500க்கு 8% கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இது ரொம்ப ஈஸி. பாருங்கள் 10% எவ்வளவு? இல்லை 1% டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 1% எவ்வளவு? 25 கரெக்டாக. அப்படின்னா 825 எவ்வளவு? 4 × 25 100. அப்படின்னா 8 × 25 200. இங்கே 200 போட வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த 200க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? 8% கண்டுபிடிக்கணும். 200க்கு 8% கண்டுபிடிக்கணும். 1% கண்டுபிடிங்க. 1% எவ்வளவு? 2. ஏன்னா 2 ஸ்தானம் இப்போ ஏன்னா இது வந்து 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
2 ஸ்தானம் உள்ளே தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ 1%, 2 அப்படின்னா 8% எவ்வளோ 2 × 8 16. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 3யும் 2500 மல்டிப்ளை பண்ணோன்னா 7500. அதுக்கடுத்து 3யும் 200 மல்டிப்ளை பண்ணோன்னா 600. அதுக்கடுத்து 1ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 16. அதுக்கடுத்து இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், கூட்டிட வேண்டியதான். கூட்டும் போது மட்டும் கவனமாக இருக்கணும். ஏதாவது டெசிமலில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அதோட ஸ்தானத்தில் புள்ளி வச்சுட்டு அதை கரெக்டாக கூட்டணும். இது வந்து எல்லாமே ஹோல் நம்பர் தான், அதனால் இதுக்கு எதுவுமே இல்லை, அப்படியே கூட்டிட வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 006 கூட்டிட வேண்டியதான் 6. இங்கே வந்து 001 1. அப்புறமே இங்கே வந்து 5 + 6 11 1 போட்டிருக்கோம், மீதி 1 இருக்குது. இங்கே 7 இருக்குது, +1 8. அப்படின்னா 8116 தான் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அதே மாதிரி என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் கூட. கஷ்டம் அப்படின்னா நம்ம எது கஷ்டம் அப்படின்னா டைம் டேக்கிங் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். முடிஞ்ச வர ப்ராப்ளம் பார்த்த உடனே இந்த 2-3 இயர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஷார்ட்கட்டில் போட்டு சீக்கிரமாக முடிச்சிருங்க. இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறான், இயர் வைஸ் சேஞ்ச் ஆகுதானே பாருங்கள். சேஞ்ச் ஆகலை அப்படின்னா 2 or 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டு சீக்கிரமாக பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1 minute இல்லைனா 1.5 minutes வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.